டாப் கிளாஸ் பாயிண்ட், ரொம்ப அதிர்ந்து போன பாயிண்ட்டு. உங்களுடைய தினசரி வாழ்வில் என்ன செய்யலாம் அதை நோட் செய்து கொள்ளுங்கள். இது நான் பல முறை சொல்லியிருக்கேன். இது அவர் சொல்லக்கூடிய விஷயமும் நான் சொன்ன விஷயமும் அவர் சொல்கிற விஷயத்தில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார். நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் நீ நோட் பண்ணிக்கோ. நானும் சொல்லியிருக்கேன், இவரும் சொல்லியிருக்கார். நோட் செய்துவிட்டு அதில் எது முக்கியம் முக்கியமில்லை என்று நீங்கள் பார்த்து முக்கியமானதை மட்டும் செய்யுங்கள். இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் போனோம், ஒரு பஜனைக்கு போனோம், இது முக்கியம் இல்லையானா 3வது வேலை நமக்கு பணம் வரக்கூடியதாக இருக்கலாம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், குடும்பத்தோடு வெளில போகக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம டிரைவிங் கற்றுக்கூடிய டைமாக இருக்கலாம், லாங்குவேஜ் கற்றுக்கூடிய டைமாக இருக்கலாம். அப்போ இந்த 3ல் எதிராக முக்கியம்னா 3வது சொன்னது தான் முக்கியம். அப்போது எது முக்கியம் இல்லைன்றதை நம்ம தீர்மானிக்கணும் நோட் பண்ணிக்கிட்டு. அப்போ அதற்கு உதாரணமாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லில் தேவையில்லாத பகுதிகளை நீக்கி சிற்பம் ஆக்கிக்கிறாரோ அது போல் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். ஒரு கல் இருக்குது, சிற்பி வந்து அந்த கல்லை அப்படியே எடுத்தோன்னே சாமி கும்பிட்ற சிலையாக மாற்றலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ களிமண்ணை கொண்டு வந்து ஒட்டி அந்த சாமி கும்பிட்ற சிலையாக மாற்றலை. அந்த ஒவ்வொரு கல்லுக்குள்ளேயும் ஒரு கடவுள் ஒளிஞ்சிட்ருக்கார், ஒரு சிற்பம் ஒளிஞ்சிட்ருக்கிற போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நல்ல சிற்பியும் எல்லா சிற்பியுமே தேவையில்லாத கற்களை அகற்றுவார்கள். ஆட்டோமேட்டிக்காக அழகான உருவம் கிடைச்சிரும். அதான் மேலும் ஒரு ஓவியர் வெள்ளை பேப்பரில் எப்படி பல கோடுகளை இணைத்து ஓவியம் ஆக்கிக்கிறாரோ அதே போல் நம் தினசரி வாழ்வில் நாம் செய்யும் செயல்களில் தேவையில்லாதவற்றை நீக்கி தேவையானதை சேர்த்திங்க அப்படி சொன்னாலே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆளாக மாறிடுவீங்கன்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஸோ நீங்கள் எப்போதுமே சாமி கும்பிடும்போது அந்த சிலை அழகாக இருக்குது, வடிவுடையம்மன் அழகாக இருக்காங்க, மீனாட்சி அம்மன் அழகாக இருக்காங்க, காமாட்சி அம்மன் அழகாக இருக்காங்கன்னா அதை ஒட்டி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இங்கே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த அழகு வந்திருக்கு. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நீக்கினா நம்முடைய வாழ்க்கையும் அழகாக மாறுன்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எது அளக்கப்படுகின்றதோ அது முன்னேற்றம் காணும் என்கின்றார். அதாவது ஒரு செயலை இவ்வளோ நேரம் அப்படின்னு வந்து நம்ம அளந்து வைக்கணும். அதுக்கு வந்து பிளான் ரொம்ப முக்கியம். அதாவது நான் கார் ஓட்ட கற்றுக்கணும், 1 வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கலாம், 10 நாளில் கற்றுக்கணும், 20 நாளில் கற்றுக்கணும், வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதுக்கு வந்து நேச்சுரலான டைம், ஒரு சாமானியனால், சாதாரண மனுஷனால், ஒரு சூப்பர்மேனால், ஒரு சூப்பர் ஸ்மார்ட் பர்சனால் டைம் இது மாதிரி பிரித்து நாம் எந்த அளவுக்குள்ளே வரணுன்றதை நாமளே தீர்மானித்து 10 நாளில் பண்ணணும், 20 நாளில் பண்ணணும், 30 நாளில் பண்ணணும் அப்படின்றது ஒரு தீர்மானிச்சிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைம் தான் உங்களை வந்து செம்மைப்படுத்தும். ஸோ இப்போ இந்த இடத்துல பிளான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் திட்டம் என்பது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்யும் வேலையை ஏன் செய்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். செய்யும் வேலையால் நமக்கு என்ன பலன் என்று நாம் பார்க்க வேண்டும். அணில் கவனிசல் என்று நமது வேலை இருக்க வேண்டும். நாம் ஏன் செய்கிறோம், இதனால் நமக்கு என்ன பலன், இதுதான் வந்து அதோட அல்டிமேட். 10 ரூபா போட்டால் 20 ரூபா வரணும், அதுதான் பிஸ்னஸ். 10 ரூபா போட்டுட்டு எனக்கு 8 ரூபா தான் வந்தது, 10 50 வந்தது, வட்டிக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லை, செம்ம டைட்டாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, பிபி இருக்குது, சுகர் வந்துடுச்சு அப்படி சொன்னால் செத்து போய்ட்டு தான் பெட்டர். இது முட்டாள்தனம். பிஸ்னஸ் எனக்கு சரியாக பண்ணேன்னு அர்த்தம். அது அப்படி பண்ணக்கூடாது. அப்போது நம்ம செய்கிற வேலை என்ன, இந்த வேலையை நமக்கு என்ன பலன்றதை நீங்கள் வந்து அது குறித்து தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்தால்தான் நம்முடைய மூளைக்கு நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. நம்மிடம் இருக்கும் நல்ல திறமைகளை பயன்படுத்த அதிக பலன் தரும் வேலைகளை செய்ய வேண்டும். இப்போ அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 1000 சிறுகதைகள் எழுதுறீங்க, கவனிக்கப்படாமல் இருக்கு, ஆனால் ஒரே சிறுகதை கவனிக்கப்படுகின்றது அப்படின்னா அதுதானே பெரிய விஷயம். இப்போ திருவள்ளுவர் வந்து எத்தனை 1000 சிறுகதைகள் எழுதினார், எத்தனை காவியங்கள் எழுதினார் நமக்கு தெரியாது, டேட்டா கிடையாது. ஆனால் திருவள்ளுவர் எழுதின ஒரே புக்கு திருக்குறள் தான். ஒரே ஒரு புக்கு தான் எழுதினார். தமிழர் என்ற ஒரு சமுதாயம், ஒரு நாகரிகம் இருந்தது, இருக்கின்றது, இருக்கும். இந்த முக்காலத்திற்கும் வந்து முக்காலமும் திருவள்ளுவரை பற்றி பேசாத நாள் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு முறையில் திருக்குறள் படிப்பாங்க, திருக்குறளோட சிறப்பை பற்றி யாராவது ஒரு இடத்துல சொற்பொழி வாட்டலாம், டிவியில் வரும், பஸ்ஸில் இருக்கும், ஏதாவது படிக்கலாம், சம்திங் வில் ஹேப்பன். அப்போது நாமும் நம்மளோட லைஃப்பில் திருவள்ளுவரை ரோல் மாடலாக வச்சுக்கொண்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப அதிர்ந்து போனால் இது நான் சிந்திக்காத விஷயம், ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சோம வல்லியப்பன் ஐயாக்கு. அதே போல் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்க நாம் செய்யும் வேலைகளில் எது தேவையில்லை சூட்சமம் தெரிந்தால் போதும். இதுதான் நம்ம வந்து அந்த
சிலையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கற்களை அகற்றுவதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இது இது அடுத்த 3வது விஷயம். அந்த புக்கில் அந்த பெரிய ஆட்கள் தான். அதாவது நகரத்தார்கள் பொதுவாகவே இந்த பணம் குறித்த பார்வையில் பயங்கர நாலேஜபிள் பீப்புள். அவர் சொன்ன விஷயம் பாருங்கள், நேரம் தங்கம் போல மதிப்பு மிக்கது என்று சொல்லும். டைம் இஸ் ஈக்குவல் டு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இப்போ நம்ம டைமை வந்து நம்ம ஈக்குவல் டு இரும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, காப்பர்னு சொல்கிறதில்ல, அலுமினியம் சொல்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, ஒரு இரும்பு பட்டையில் வேலை செய்கிறாங்க, அங்கே துகள்லாம் விழுந்து கிடக்கும் அந்த பட்டையில். அந்த இரும்பு துகளை போய் எவனும் ஒரு பக்கெட் வச்சுலாம் எடுக்கிறதில்ல, அது பாட்டு கிடக்கும். என்றைக்காவது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிராப்புக்கு போடுறதோ, மறுபடியும் வந்து காஸ்டிங் அந்த கொப்பரையில் ஊற்றுறதோ எதாவது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இதே நீங்கள் தங்கப்பட்டையில் வந்து வேலை பார்க்குறீங்க, அங்கே தங்கப்பட்டையில் வேலை பார்க்கும்போது துகள் எல்லா இடத்துலையும் விழுந்துச்சுன்னா அதை வந்து ஓடி போய் எடுப்பாங்க. அப்போது என்னென்னா, நம்மளுடைய நேரமும் அது போல தான். அது சின்னதாக, அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் நம்ம முன்னேற்றத்துக்கு அதை பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னா கூட 5 நிமிஷத்தை பவர்ஃபுல்லான ஒரு டைமாக மாற்றணும். 50 நிமிஷம் 5 மணி நேரம் எதாக இருந்தாலும் அது பவர்ஃபுல்லான டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணுன்றதை அவர் வலியுறுத்துறாரு. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு கோல்டு, நேரமும் தங்கமும் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 3வது நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, இது நான் ரொம்ப ரெகுலராக பேசுகிறது, வெற்றி கோட்டை அடைய ஒரே இலக்காக நிர்ணயம் செய்யாமல் சின்ன சின்ன இலக்காக நிர்ணயம் செய்யுங்கள். உதாரணமாக, நம்ம உடல் எடையை குறைக்கணும், 10 கிலோ குறைப்பேன் வருஷத்தில் அப்படின்றத விட மாதத்துக்கு 1 கிலோ குறைப்பேன் அப்படின்னு முடிவு எடுக்கலாம்ல. அப்போ இலக்கு வந்து நம்மளுடைய எடை குறைப்புன்றது இலக்கு, 10 கிலோ 20 கிலோன்றது இலக்கு. அது வந்து ஒரே மாதத்தில் நம்ம குறைக்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ டைம்ன்ற ஒரு விஷயம் வந்துடுது. இப்போ பிளான்ன்ற ஒரு விஷயமும் உள்ளே வந்துடுது. இப்போ மாதத்துக்கு 1 கிலோ குறைப்பேன், 12 மாதங்கள் கழித்து சொக்கலிங்கம் 12 கிலோ எடை குறைவாக இருப்பேன் அப்படின்றதான பிளான். இப்படி தான் நம்ம லைஃப்பை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், இப்படி தான் பிளான் பண்ணணும், இப்படி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கின ஒரு நல்ல தகவல்கள். நீங்களும் வந்து உங்களுக்கு இலக்கு ரொம்ப முக்கியம். அந்த இலக்கை வந்து சின்ன சின்ன இலக்காக பிரித்து அடுத்த கட்ட நகர்வை நீங்களும் பிளான் பண்ணுங்கள். அதுக்கு வந்து உங்கள் லைஃப்பில்